Hello everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் மூவ் ஆக போகிறோன்னு சொல்லியிருந்தோம். பட் எங்களால் நின்று டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. எங்கே மூவ் ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்டேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த மூவிங், ஷிப்பிங் இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. எங்களால் அதுக்கப்புறம் கண்டினியூவே பண்ண முடியல. ஏன்னா ட்ராவல் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. செட்டில் டவுன் ஆகி இப்போ தான் ஓகே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ. ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா பேக்கிங்னே போச்சு. அங்க இருந்த வரைக்கும் கூட கொஞ்சம் நான் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த டிராவலுக்கு அப்புறம் எடிட்டிங் அப்படின்றது பண்ணவே முடியல. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் எங்களுக்கு மைண்ட்ல தோணுச்சு. எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்தோம், கனடால இருந்து யூஎஸ் மூவ் ஆகிறது, அதுவும் இப்ப யூஎஸ்ல நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல யூஎஸ்க்கு மூவ் ஆகிற டிசிஷன் எதுக்காக எடுத்தோம் அப்படின்றது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம். கரெக்ட், நாங்கள் யூஎஸ் தான் மூவ் ஆகிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6.5 இயர் ஒர்க் பண்ண ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்க்கே இப்போ மூவ் ஆகிருக்கோம். ஒஹாயோ ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகிருக்கோம். ஸோ எதுக்காக மூவ் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல எங்களுக்கு இங்க இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக மூவ் ஆயிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுங்க. ஸோ திருப்பி இவங்க ப்ராஜெக்ட்ல வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நாங்க முன்னாடி இருந்த இடம் சொன்னதுனால எங்களுக்கு ஓகே, ஈஸ்வருக்கு காட்டணும். ஈஸ்வர் பிறந்த பிளேஸ் இது. ஸோ அவருக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால நாங்க உடனே ஓகே சொல்லிட்டோம். ஓகே போவோம், போய் எல்லாம் சுத்தி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இப்போதைக்கு நாங்க வந்திருக்கோம். அது இன்னொன்று அட் திஸ் பாயிண்ட் கரியர்ல இங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அதனாலதான் மெயினா வந்தோம். மெயினா என்னோட ஜாப் நிறைய யூஎஸ் டொமைன் ரிலேட்டட் ஜாப். ஸோ அதனால என்னால் கனடால இருந்து ரொம்ப கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்காக இப்போ வந்திருக்கோம். இட் ஜஸ்ட் அ டெம்பரரி மூவ். ஸோ கனடால இருந்து இங்க மூவ் பண்ற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் எடுத்துருச்சு. வீடியோ மோர் தென் 2 வீக்ஸ் போடலையாப்பா நம்ம. என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் எல்லாம் அங்க பேக்கர்ஸ் மூவர்ஸ் வந்தாங்க. வீடு கிளீன் பண்ணி நம்ம ஒப்படைச்சிட்டு வர்றது, அந்த ஒர்க் எல்லாம் ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்துச்சு. இங்க ரைட் நவ் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க ஹோட்டல்ல தான் இருக்கோம். இன்னும் வீடு ரெண்ட் பண்ணி எல்லாம் போய் செட்டில் ஆகல. இன்னும் எங்க பொருள் எல்லாமும் அங்கிட்டு ஷிப்மெண்ட்ல சேரல. சோ அப்படியே ஹோட்டல்ல கொஞ்சம் பிஸி லைஃபா போயிட்டு இருக்கு. அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹோட்டல்ல கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சோ இப்பதான் ஆல்ரெடி நாங்க இருந்த இடமாவே இருந்தாலும் 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஆமா, ஒன்னா நாங்க பார்த்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியா நான் ஜிபிஎஸ் இல்லாமயே போயிருவோம் எல்லா லொகேஷனுக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வருது. இந்த இப்படிதான் போடுமா அந்த மாதிரிலாம் அந்த அளவு மறந்துருச்சு ஆக்சுவலா. பட் கொஞ்சம் நோன் பிளேஸ் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 6.5 இயர்ஸ் நான் இருந்திருக்கேன். நீ ஒரு 3.5 இயர்ஸ் இருந்திருக்கீங்க. 3.5 இயர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. நான் ஒரு 6.5 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஸோ அதனால இது நோன் பிளேஸ் தான். சிட்டில மோஸ்ட்லி எல்லா பிளேஸும் மோஸ்ட்லி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நோன் லொகேஷன் தான் வந்திருக்கோம். ஸோ we are happy to be back. நீங்க இதுக்கப்புறம் கனடா கண்டென்ட் போட மாட்டீங்களா, இல்ல யூஎஸ் கண்டென்ட் தான் இதுக்கப்புறம் போடுவீங்களா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கனடா கண்டென்ட்டும் போடுவோம். ஏன்னா நியூஸ் அப்டேட்ஸ் என்னென்ன வருதோ, என்ன பிஆர் பத்தி சொல்றாங்க, என்ன ஏதோ அதுவும் நாங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இது எல்லாமே பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு செட்டில்டு என்விரான்மெண்ட் வேணும். அந்த என்விரான்மெண்ட் இப்ப எங்கள்கிட்ட இல்ல. ஏன்னா மூவ் ஆகி இப்ப டெம்பரரியா இருக்கும். ஸோ ஒரு ஹோட்டலுமே பாத்தீங்கன்னா காம்பாங்க ஜஸ்ட் ஸ்டுடியோ டைப் ஹோட்டல். ஸோ அப்படிங்கும் போது லைக் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும். வீடு பார்த்துருக்கோம், அதை பற்றிலும் அப்டேட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆக போகிறோம், அதுக்கு நிறைய ஒர்க்கு பெண்டிங் இருக்கு. ஸ்கூல் சார் அடுத்து ஸ்கூல் போகணும். இவங்களுக்கு இங்கே ஸ்ப்ரிங் பிரேக் இப்போதான் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே ஸ்கூலுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் சரி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோஸும் பண்ணலை,
அந்த பழைய வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க மூவ் ஆறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு இன்ஸ்டாலையும் பின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனா நான் இன்ஸ்டால வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டால ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டால நான் வந்து பார்டர் கிராஸ் பண்ணும்போது வந்து ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். எல்லாரும் அதுல வந்து கங்க்ராட்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணோம். அதுவும் வந்து நிறைய பேர் கிராஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, மெயின் ஸ்டேட்ல வந்து லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணோம். யாராவது இந்த மெயின் ஸ்டேட்ல கிராஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்க ஃபியூச்சர் வீடியோல சொல்றோம். சோ இதுதான் அப்டேட் உங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைச்சோம். சோ ரைட் நவ நாங்க கனடால இருந்து யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஏன்னா நான் வேற ஏதாவது போட்டோஸ் எல்லாம் போட்டா கூட ஹாலிஃபாக்ஸ்ல இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்லாம் வேற ஒருத்தவங்க கேட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து இங்க சாய்பாபா டெம்பிள் வந்து போட்டோ போட்டிருந்தா ஹாலிஃபாக்ஸ்ல எங்க சாய்பாபா டெம்பிள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதனாலதான் இந்த ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். ஏன்னா ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு வந்து ஓகே என்ன வாட்ஸ் கோயிங் ஆன்ங்கிறது தெரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அவ்வளவுதான். யூஎஸ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றோம். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிட்டு ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் போய் வீடெல்லாம் செட்டில் ஆயிருவோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்ல. சோ தட் இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் எல்லாம் போட ட்ரை பண்றோம். அண்ட் இப்போ வந்து அடிஷ்னலா நம்ம கனடா இவ்வளவு நாள் காமிச்சிட்டு இருந்தோம். யூஎஸும் வந்து சேர்த்து காட்ட போறோம். அவ்வளவுதான். யூஎஸ்ல நாங்க இதுக்கு முன்னாடி போன நிறைய பிளேசஸ் வந்து ஈஸ்வருக்கு போய் காட்டணும். அவர் ஆல்ரெடி போயிருக்காரு. ஆனா ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கும் போது போயிருக்காரு. இப்போ வந்து அவருக்கு திருப்பி போய் காட்டணும்னு நிறைய விஷயங்கள் நாங்க வந்து லிஸ்ட் வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கும் கண்டிப்பா நாங்க காட்டுவோம். சோ மிஸ் பண்ணாம வீடியோ எல்லாம் பாருங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து அங்க சுத்தி பாக்குறதுக்குலாம் இருக்கிற மாதிரி இடங்கள் தான் காட்டுவோம். பெருசா வேற எதுவும் எல்லாம் இருக்காது. அண்ட் இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மூவிங் ஐடியாலாம் வந்து கேட்பீங்க, எந்த ஊர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. நாங்க இங்க வந்திருக்கிறதுனால இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் எப்படி இருக்கும், இங்க வந்து கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாமும் வந்து நாங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றோம். சோ அவ்வளவுதான். ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கனடாக்கே போக மாட்டோமா அப்படின்னா, எங்கள்கிட்ட கண்டிப்பா பர்மனன்ட் ரெசிடென்சி இருக்கு. பிளான் டு கோ டு ஒன்டாரியோ ஆஃப்டன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் வந்து வரும். ஹாலிஃபாக்ஸ்க்கு இப்போதைக்கு வர முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் வெரி நியர். நாங்க வந்து இந்த டிராவல் பண்றதே வந்து 3 நாள் டிராவல் பண்ணுவோம். நான் டிரைவ் ஃப்ளை கூட சொல்றேன். ஃப்ளை பண்ணா இப்ப இங்க பக்கத்துல இருக்கனால எனக்கு ஒரு 3.5 hours எனக்கு பார்டர் இருக்கு. ஆக்சுவலா இங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன் சொல்ல போனா. ஸோ பட் ஹாலிஃபாக்ஸ் ஃப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு பிளான் இல்லை. பட் மேபி ஃபியூச்சர்ல நாங்க வரலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நாங்க ஒஹாயோல இருக்கோம். யூஎஸ்ல ஒஹாயோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல வந்து நாங்க இப்ப செட்டில் ஆயிருக்கோம். அப்டேட். ஸோ வர வீடியோஸ்ல நிறைய நீங்க பாப்பீங்க. ஸோ ஸ்டில் உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கு, ஏதாவது என் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா பிங் பண்ணுங்க. நான் செட்டில் டவுன் ஆன உடனே கண்டிப்பா வந்து வில் ஸ்டார்ட் த நார்மல் வீடியோஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லைக் பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்து ஹாலிஃபாக்ஸ் பீப்புள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட. இல்லை சில பேர்கிட்ட சொல்ல, நிறைய பேருக்கு நேர்ல பார்த்து சொல்ல முடியல எங்களால. அந்த மாதிரி டைம் கிரன்ச் ரொம்ப. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இனஃப் டைம் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது தான் அந்த டைம் கிரன்ச் வந்து பயங்கரமாயிடுச்சு அட் த எண்ட்ல. ஆமா. ஸோ இந்த வீடியோ மூலயமா வந்து எல்லாருக்கும் நாங்க வந்து கிளம்பிட்டோம், ஹாலிஃபாக்ஸ் விட்டு கிளம்பிட்டோம். இப்ப எங்க இருக்கோம் அப்படின்றது நாங்க சொல்றோம். எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். யா தட்ஸ் இட். அண்ட் கண்டிப்பா இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாங்க எங்க இருக்கோம் என்ன இருக்கோம்னு சொன்னது. ஃபர்தரா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் கொடுக்குறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. So let's meet in a beautiful episode. Until then, it's bye from Isha, Savji, Tamil, Riyan.